இதை எதிர்த்தீங்கன்னா இவங்க எதுக்காக நியாயமாக எதுக்குறாங்கன்னு மக்கள்கிட்ட போய் பேச மாட்டாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற மோடி பேசுறாரு. மோடி பேசுனா அப்படியே கிளிப்பிள்ளை மாதிரி எடப்பாடி பேசுறாரு. கொஞ்சமாவது பேப்பர்லாம் படிப்பாரான்னு தெரியல, யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இது யாருமே மறுக்கல. அனானிமஸா நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். அதையும் இது லிங்க் பண்ணிட்டு இந்த டிலிமிட்டேஷனை எதிர்க்கிறவங்க எல்லாமே பெண்களின் உரிமைக்கு எதிரிகள் அப்படி சொல்லி. ஆனால் இந்த தென் மாநில எண்ணிக்கை வந்து இது டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் 196 உயரும். அப்போ உங்களோட எண்ணிக்கை வந்து உயரதான செய்யுது. ஆனால் அந்த கணக்கு சொன்னவர் வந்து 2 விஷயம் சொல்ல மறைக்கிறது. இன்னொன்று, வட இந்தியாவுக்கு எவ்வளோ அதிகமாக சொல்லணும். நாங்கள் என்ன அடிப்படையில் இதை செய்ய போனோம், அதை ஏன் சொல்லிட்டு போங்களேன். உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்துச்சு. 1971 சென்சஸ் அப்படி சொல்லிட்டு போங்க. இதை முன்னாடி பண்ணியிருக்காங்கல்ல. வாஜ்பாய், பிஜேபியோட பெரிய பிதாமகர் நினைக்கிறத வாஜ்பாய் பண்ணியிருக்காரு, இந்திரா காந்தி பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? இது வந்து என்ன பண்ண ஒரு பெரிய பிரிவினை உருவாக்கும். நார்த் சவுத் அது அடுத்தது வரும் பாருங்களேன். வட இந்தியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு தென்னிந்தியர்கள் எதிர்க்கிறார்கள் சொல்றதுக்கான எல்லா இதுவும் கொண்டு வருவாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியருமான திரு விஜய் சங்கர் அவர்கள். சார் வணக்கம். டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை நேற்றைய தினம் வந்து பார்லமெண்ட்டில் விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது கூடவே விமன் ரிசர்வேஷன் பில்லையும் வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த டீலிமிட்டேஷன் வந்தால் தென்னிந்தியா முழுக்கவே பாதிக்கப்படும், இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நார்த் சவுத் டிவைடை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி பல குரல்கள் இருந்தது. ஒரு சில மாநிலங்கள் மட்டும் பாஜகவுக்கு இனிமேல் போதும் அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது சார். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் இந்த டைமிங் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அந்த டைமிங் பற்றி பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அதை பற்றி? டைமிங்கில் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. மேற்கு வங்கம், தமிழ்நாடு 2 முக்கிய இவ்வளோ எம்பிஸ் எல்லாம் இங்கே தேர்தலில் இருக்காங்க. அஸ்ஸாம் 4 மாநிலங்களில் வந்து தேர்தல், கேரளா. இந்த தேர்தல் நடக்கிற நேரத்தில் எதுக்கு இவ்வளோ அவசரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியாயமான கேள்வி நமக்கு என்ன வரும்னா, இதே வந்து பீகார் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்துச்சுன்னா இப்படி பண்ணுவீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பீகார், உத்தரப்பிரதேசம் இல்லை மத்திய பிரதேசம், இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான மாநிலங்கள் இல்லை நீங்கள் வெல்லக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது, இப்படி ஒரு தேர்தல் நடக்கும்போது அதுக்கு நடுவில் அவசரமாக நாடாளுமன்றத்தை கூப்பிட்டுங்களான்னு ஒரு நியாயமான கேள்வி பல பேர் எழுப்பிட்டாங்க. நம்மளும் அந்த கேள்வி எழுப்புகிறோம். இதில் இன்னொன்று வந்து 2வது பிரச்சனை வந்து இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில், அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இது யாருமே மறுக்கல. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி, அதாவது ஒருமித்த குரலில் வந்து யுனானிமஸாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் இன்றைக்கி இவர் என்ன சொல்கிறேன்னா, அதையும் இதையும் லிங்க் பண்ணி அதில் வந்து அப்போவே முன்னாடி ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது டீலிமிட்டேஷனுக்கு பேர் தான் பண்ணுவோம் அப்படின்னு. அதையும் இது லிங்க் பண்ணிட்டு இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறவங்க எல்லாமே பெண்களின் உரிமைக்கு எதிரிகள் அப்படி சொல்லி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்புகள் தான் பெண்களுக்கு அது அவங்களுக்கு தத்துவப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த இடமும் கிடையாது. அவங்க அமைப்புலேயே இப்போ இடமே கிடையாது. தனியாக ஒரு விங் வச்சுருக்காங்களே தவிர அது வேற ஒரு பிரச்சனை. அதனால் பெண்களை நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க, அவங்களுக்கு எதிராக செயல்படுங்க சொல்கிறது வந்து திசை திருப்பும் வேலை, மக்களை குழப்பறதுக்கான வேலைன்னு இருக்கா. இதுதான் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி நேற்று அப்போ வந்து 3 விஷயம் வந்திருக்கு. ஒன்று கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, இன்னொன்று வந்து டீலிமிட்டேஷன் பில், டீலிமிட்டேஷன் கமிஷன், அதுக்கான ஒரு ஆணையத்தை இது பண்ணுறதுக்கான ஒரு பில். 3வது வந்து இந்த இப்போ நடக்கிற இந்த மாற்றங்களை வந்து புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பில் இது. அப்போது 3 பில் தான் வருது. இதில் ஃபஸ்ட்டு பில் என்ன பண்ணுதுன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்கிறது. அந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது வந்து அது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறது. ஏன் திருத்துனா, முன்னாடி ஒரு திருத்தம் நடந்திருக்கு 2022 வாஜ்பாய் காலத்தில் ஒரு திருத்தம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியிருக்கு. இது ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னா, முதல் தேர்தல் வந்து 52 நடந்துச்சு, 2வது தேர்தல் 62, 3வது தேர்தல் 71 நடுவில் ஒரு தேர்தல் நடத்திட்டாங்க. அப்போ 52 அந்த தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அப்போது 52 நடந்தது, 51 நடந்த சென்சஸ். அதாவது டீலிமிட்டேஷன் என்பது 2 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82, 170 2 தான் டீலிமிட்டேஷன். அது பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து அப்பப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து அப்பப்போ மாற்றியமைக்க வேண்டும். பல காரணங்களுக்காக நீ மாற்றியமைக்க வேண்டும். இடஒதுக்கீடு, அதுக்காக இது தொகுதி ஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்கள், அந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணுறதுல தப்பு இல்லை. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அது 1952 சட்டம் கொண்டு வராங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 51 நடந்த சென்சஸ், அதுபடி வந்து 51 சென்சஸில் இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 36 கோடி. அப்போ நமக்கு இருந்த மக்களவை தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா 494. அதுக்கு அடுத்தது வந்து 1961 சென்சஸ். 61 சென்சஸ் படி 43.9 கோடி. அப்போ நமக்கு இருந்த பாராளுமன்ற தொகுதிகள் 522. 1971
அந்த சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54.8 கோடி 54.8 கோடி வரும்போது நமக்கு வந்து 540 அப்போ தான் ஃப்ரீஸ் ஆகுது. ஏன் வந்து அந்த இடத்துல நிறுத்தி வைக்க ஃப்ரீஸ் பண்ணுறது, அதை உரைய வைக்கிறது, அதோடு நிறுத்தணும். ஏன்னா இந்திரா காந்தி வந்து ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. என்னென்னா இது வந்து மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாற்றிக்கிட்டே இருந்தால் அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவே மாட்டாங்கல்ல. இப்போ அதிக மக்கள் தொகை இருந்தால் உங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒன்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டோடு இணைக்கப்பட்டது தான் டீலிமிட்டேஷனுங்கிறது சேர்ந்து. அப்போ வந்து அது வந்து நியாயமாக வந்து நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பவர்களை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நியாயமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அரசியலமைப்பு சட்டம் 42வது திட்டம் 1976 25 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அது ஒரு நியாயமான ஒரு முடிவு. அதுக்கப்புறம் வந்து 25 வருஷத்துக்கு பேர் 2001 முடிஞ்சு 2002 நீங்கள் மறுபடியும் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கணும். அப்போ வாஜ்பாய் அரசு என்ன பண்ணுதுன்னா டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டாம், இன்றைக்கே மக்கள் தொகை வந்து கட்டுப்பாடுலாம் போயிட்டுருக்கு, அது வந்து நியாயமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு காரணமாக இருந்திருக்காரு. திராவிட அது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சு. அப்போ சந்திரபாபு நாயுடுலாம் வந்து அதில் வந்து இது பண்ணி எங்களுக்கு பாதிப்பு வரும்னா சரியான முடிவு எடுக்கிறாரு. பண்ண வேண்டாம்னு சொன்னார். பண்ண வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு பாதிப்பு இருக்கும், எங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பட அப்படின்னு சொல்லி அதான் வருது. அப்போ அதனால தான் இப்போ வந்து 2026 வருது. அப்போ இந்த சட்டப்படி 2026 நீங்கள் உண்மையிலேயே இப்போ அடுத்த லேட்டஸ்ட்டாக நடந்த சென்சஸ் அதாவது 2021, ஆனால் சென்சஸ் நடக்கலை, கோவிடு அது 2022, அதுக்கு பிறகு அதை பற்றி பேச்சே இல்லை. இப்போ தொடங்கிட்டாங்க, சில மாநிலங்கள் தொடங்கி. இதை வைத்து வந்து நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணால் என்ன ஆகும்னா அப்போ நீங்கள் வந்து இந்த சென்சஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நியாயமாக பார்த்தா இந்த சென்சஸ் முடியறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதை கணக்கெல்லாம் போட்டு மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாமே வருது போலக்குதுன்னு எல்லாம் எடுத்து முடியறதுக்குள்ளே வந்து 2029 தேர்தல் கடந்து போயிடும். நீங்கள் இதை வைத்து இந்த 2026-7 நடக்கிற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நீங்கள் வந்து அதை உண்மையிலே தொகுதி வரையறை செய்யணுன்னா மறுவரையறை செய்யணுன்னா அது வந்து இப்போதைக்கு நடக்காது. அப்போ என்ன நோக்கம்னா 2029 தேர்தலுக்குள்ளே அவசரமாக கொண்டு வரணும். இதுக்கு தான் இந்த அவசரம். இந்த அவசரம் என்பது 2029. அதுக்கு என்னென்னா என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போன தேர்தலே வந்து ஒரு பெரிய பலமான அடி. 400 சீட்டு. நான் அப்போ அது ஒரு ஹிந்தியில் சொல்லுவாங்க 400 சீட்டுங்கிறது வந்து 240 ஆயிடுச்சு. 2 மாநில கட்சிகளை இது நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த நிலைமையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ என்னென்னா இந்த டீலிமிட்டேஷனை அதுக்கு தகுந்த மாதிரி பாராளுமன்றத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க, புது கட்டணம் கட்டுறாங்க. ரொம்ப பெரிய பிளான், அது பெரிய ஒரு ஸ்கீம் தான் அது. அப்போ மாற்றி அமைக்கும்போது 860 கொண்டு வராங்க. அது மக்கள் தொகைக்கு ஏற்ப பண்ணணும் அது அப்படின்னு சொல்லி அது ஒரு பிளான் போயிட்டே இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது இந்த சட்டம் இருக்குல்ல, சட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த போன தேர்தல் தோல்விக்கு பிறகு அடுத்தது நம்ம நிச்சயமாக நமக்கு மெஜாரிட்டி என்ஷூர் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டீலிமிட்டேஷன் கணக்கு போட்டிங்கன்னா 2011 தான் சொல்கிறாங்க. 2011 தான் எடுத்துக்கணும். ஏன்னா 2021 சென்சஸ் இப்போ முடிஞ்சு வரதுக்கு லேட் ஆயிரும். இப்போ 2011 எடுத்து தான் பண்ண போகிறாங்க. இப்போ பண்ணுறது தான் ஐடியா. பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு வந்து தென் மாநிலங்களுக்கு வரும். தமிழ்நாட்டை பற்றி ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன். 1971 நம்மளோட பாப்புலேஷன் வந்து 4.11 கோடி. யூபி உத்தரப்பிரதேச பாப்புலேஷன் 8 கோடி. 2011 40 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாடோட பாப்புலேஷன் 7.2 crores, 7.3 கொஞ்சம் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். யூபி வந்து 19 கோடி ஆயிடுச்சு. அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல அப்போ பிரிக்கப்பட்ட இது வந்து அதோடு நிறுத்தணும், அதுதான் ஐடியா. அப்படிங்கும்போது நமக்கு பாதிப்பு வருங்கிறது. அப்போது நீங்கள் 71 படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்த மக்கள் தொகை வந்து அப்போ வந்து 54.8 கோடியா. அதில் வந்து நம்மளுடைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து 7.2 வருது. அதுதான் 7.2 கணக்கு. யூபிக்கு வந்து 14.7 வரும். இதுக்கு டபுள் மடங்கு வரும். ஏன்னா நம்மளோட டபுள் மடங்கு மக்கள் தொகை. அப்போது அதை தான் நம்ம பேசிக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறோம். ஏன்னா இப்போது 1971 இந்த கணக்கு, 2011 கணக்கு எடுத்திங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை ஓவராலாக 140 கோடி இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 2011 இவங்க எடுத்து போகிறேன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 127 கோடி, 1,127 கோடின்னா தமிழ்நாடு வந்து அப்படியே தான் இருக்குது. 7.6 கோடி நம்ம தான் இருக்குது. நம்ம வந்து அதிகமாக வளரல. அப்போ என்னென்னா நீங்கள் அதோட ப்ரொப்போர்ஷன்
அந்த அதோட விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டு குறையும். முன்னாடி வந்து 7.2 வந்துச்சுல்ல பர்சன்டேஜ், 7.2 ஆஃப் மக்கள் தொகையில் 72% அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் வந்து இந்த 2011 பாப்புலேஷன் வச்சு பண்ணிங்கன்னா நம்மளுடைய இது என்ன ஆகுனா, தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை என்ன ஆகுனா, தமிழ்நாடு மட்டும் பேசுகிறேன், தென்னை மாநிலங்கள் எல்லாமே தமிழ்நாட்டோட எண்ணிக்கை என்ன ஆகுனா 6.5 ஆயிரும். 6.5னா உங்களுக்கு வந்து இன்னும் தொகுதி வந்து இப்போ ஒரு 51 இங்கே நிற்கும், நமக்கு வந்து வர வேண்டிய தொகுதி வரும், அது வந்து வராது. இன்னொரு மாநிலம் வந்து யூபி எடுத்துக்கிட்டோம். நம்ம யூபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கணக்குப்படி 2011 படி பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் தொகை கணக்கு வந்து 14 மேலே போயிடுச்சது. அது எவ்வளோ இருக்கும் கரெக்டாக தெரியல. அப்போ அவங்களுக்கு வந்து 120-125 சீட்டு வந்துடும். முன்னாடியே யூபிங்கிறது தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற ஒரு மாநிலமாக இருக்குது. முன்னாடியே ஒரு சமநிலையற்ற தன்மை தான் இருக்குது. அது வந்து முன்னாடி இருக்கிற ஒரு கோளாறு. இந்த மாநிலங்களை முன்னாடி பிரித்தது அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போது இதேமாதிரி இன்னொரு மாநிலம் முக்கியமான பீகார் எடுத்திங்கன்னா நம்மள தமிழ்நாட்டு மக்கள் தொகை வந்து 71ல் 4.1, அதே மக்கள் தொகை தான் பீகாருக்கும், 4.1. இப்போது 2011 வந்து நம்ம வந்து 3 கோடிக்கு தான் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து 7.2 இது வந்திருக்கோம். பீகார் வந்து 12 கோடி ஆயிடுச்சு. அப்போ 2011 வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 50-60 சீட்டு வந்துடும், நமக்கு வந்து குறையும். இதுதான் பிரச்சனை. நம்ம ஒரு மாநிலத்தை வச்சு தான் பேசுகிறோம். ரீஜன் வைஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக பாதிக்கப்பட்டது தென் மாநிலங்கள். ஏறக்குறைய 4.5% வந்து குறையுது, 5% வரைக்கும் குறையுது. அதே நேரத்தில் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அது வந்து அதிகமாகுது. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்னு இருக்குது, அதாவது ஹிந்தி பேசாத வட இந்திய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அதிகமாகுது, ஒரு 3% அதிகமாகுது. அப்போ என்னென்னா வட இந்தியா, ஈஸ்ட், கிழக்கு பாதிக்கப்படுது. கிழக்கு வந்து ஏறக்குறைய கொஞ்சம் அவங்களுக்கு லாஸ் ஆகுது. வடகிழக்கு மாநிலங்கள் அப்போ என்னென்னா இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4-5 பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். அப்போ யாருக்கெல்லாம் லாஸ் இந்த இவங்களோட கணக்குப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பிஜேபி வலுவாக இல்லையோ, எங்கெல்லாம் அவங்களால முடியாது, அதாவது அதிகமாக இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் கூட காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க, ஆந்திரா, அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடங்களில் வந்து அங்கே தான் பாதிப்பு வருது. அங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது. இதில் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி அமித்ஷா வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக விஷயம் தான். அதான் உங்களுக்கு கேட்கணும்னு வச்சுருந்தேன் சார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட அதிகாரம் அது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ 130 இடங்கள் இருக்குது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில். ஆனால் இந்த தென் மாநில எண்ணிக்கை வந்து இது டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் 196 உயரும். அப்போ உங்களோட எண்ணிக்கை வந்து உயரதானே செய்யுது. ஆனால் அந்த கணக்கு சொன்னவர் வந்து 2 விஷயம் சொல்ல மறைக்கிறாரு. இன்னொன்று வட இந்தியாவுக்கு எவ்வளோ அதிகமாகனு சொல்லணும், அப்படி தானே பார்க்கணும். நம்ம ஏன் தென்னிந்தியாவை மட்டும் பேசுகிறீங்க? நீங்கள் முன்னாடியே நம்ம பிரச்சனைனா முன்னாடியே வட இந்திய மாநிலங்கள் இப்போ வந்து யூபி 80, பீகார் வந்து ஜார்க்கண்ட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி 54, மத்திய பிரதேஷ் வந்து 40, ராஜஸ்தான் வந்து ஏறக்குறைய 36, அந்த கணக்கு இருக்குல்ல, முன்னாடியே அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த 50% இருக்கும் போது அதே அளவுக்கு அவங்களுக்கு அதிகமாகும்ல, அந்த அளவுக்கு அந்த கணக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இன்னொன்று, நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அடிப்படைன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது உங்கள் சட்டத்தில் இருக்கா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு கொண்டு வரீங்கல்ல, அதில் என்ன சொல்கிறீங்கன்னா எதை அடிப்படையாக கொண்டு மாற்றப் போகிறோம் அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு 222 பேர் 71 பேர் இருந்தால் கூட போதும். சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக எந்த சென்சஸ் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அப்போது இப்போ அமித்ஷா சொல்கிறத பார்த்தா 71 சென்சஸ் மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் வந்து திருத்தமாக கொடுத்து மாநில ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம்ல. அந்த சட்டத்தை நாங்கள் திருத்திக்கிறோம், மறுபடியும் தாக்கல் பண்ணுறேன். இப்போ முதல்வர் கூட கேட்டிருக்காரு, முதல்வர் ஸ்டாலின் கூட கேட்டிருக்காரு, அந்த சட்டத்தை திருத்தி கூட பண்ணலாம். சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு தூதுவர் அனுப்பிச்சிருக்காரு. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ அவங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்க இதை சொல்கிறாங்க. சொல்லும்போது என்னென்னா நாங்கள் வந்து ஏன் அதை வந்து சட்டத்திலே சொல்லக்கூடாது. இப்போ அமித்ஷா சொல்கிறதுக்கு சட்ட அடிப்படை என்ன, இதான் பிரச்சனை. சட்ட அடிப்படை வந்து எந்த சென்சஸ்ங்கிற நீங்கள் தெளிவுபடுத்தல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது நியாயமான கேள்வி தானே. நீங்கள் அந்த சென்சஸ் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன 59 61 வந்துச்சுன்னா பரவாயில்ல. ரீஜன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஈக்குவலாக வந்துடும். அதாவது ப்ரொபோர்ஷனேட்டாக எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகும். 7.2னா 7.2 எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பீகார், யூபிக்கு அப்படி. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த மாநிலங்கள் யார் பாதிக்கப்படுற மாநிலங்கள்லாம் உண்மையிலே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. இங்கே பிரச்சனை என்னென்னா நீங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு தான் நீங்கள் வந்து அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க எல்லாம். ஆனால் நீங்கள் கட்டுப்படுத்தினவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க. கட்டுப்படுத்துக்கு என்ன குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மட்டும் பண்ணாங்க, அது வந்து சக்ஸஸ். அது மட்டும் கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மக்கள் ஏற்றுக்கணும்ல. அதுக்கு காரணம் என்னென்னா பொதுவாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த பாப்புலேஷன் தியரி எல்லாம் இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு,
மருத்துவ வசதிகள், கல்வி அறிவு, பெண்களின் கல்வி அறிவு, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இந்த சூழலை வந்து தானாகவே குடும்பத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக பெரிய ஒரு இது நடக்குது. அதே வந்து என்னென்னா முஸ்லீமோடைய ஃபர்டிலிட்டி ரேட்னு ஒன்று இருக்குது. அதான் சொல்ல, அதாவது மகப்பேறு, அதாவது கருவுறு விகிதம் சொல்லலாம். மகப்பேறு அதாவது என்னென்னா ஒரு பெண்ணுக்கு சராசரியாக எத்தனை குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து 1.3 தானாகவே கட்டுப்பாடாக இருக்குது. அதுக்கு 2 காரணம். ஒன்று ஃபேமிலி பிளானிங் வந்துச்சு. ஃபேமிலி பிளானிங் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, குடும்பங்களே. இன்றைக்கி இஸ்லாமியரை பற்றி சொல்கிறாங்க. இஸ்லாமியர் பல பேர் அந்த கட்டுப்பாடுகள் முன்னாடி வந்துட்டாங்க. இப்போது யூபியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிற ஆல்மோஸ்ட் 2 ஒன்றா வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸில். அதில் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து 2.1 வந்து நெருங்கிட்டு இருக்கு. 2.1னா ரொம்ப சேஃப். 2.1 குழந்தைகள் பெறும் விகிதம் அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுங்கிறாங்க. அது இறந்தவர்கள் போக 2 மடங்கு பெருகும். ஆனால் இறந்தவர்கள் போவது ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும். சார் நீங்கள் சொல்கிற 2.1 வந்து ஒரு பெண்மணி வந்து 2 குழந்தை. ஆமாம், அது வந்து ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது குழந்தை பெறுவதற்கான ஒரு சராசரி. எத்தனை குழந்தைகள் பிறக்குது, அது எத்தனை பெண்கள்ங்கிற வச்சு ஒரு சராசரி எடுக்கிறது. அதுதான் கணக்கு. மக்கள் தொகை வந்து அதை வச்சு தான் கணக்கு முடியும். ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது தமிழ்நாடு குறைஞ்சிருக்கு 1.3. இதில் இன்னொரு டேஞ்சர் இருக்குது. 1.3 குறைய என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இளம் வயதினர் அளவு குறைஞ்சிரும். இப்போ யூரோப்பில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. வயதானவர்கள் பாப்புலேஷன் அதிகமாக. அது வந்து முதல்வர் கூட சொல்லியிருக்காரு. தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வந்து மறுபடியும் குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் தலை திருமாங்கிற கேள்வியெல்லாம் வருது. இந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் பலன் கொடுத்தவங்களை வந்து நீங்கள் வந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்க, உண்மையிலேயே இது பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த ஃபர்டிலிட்டி ரேட் சொல்லும்போது நான் சொன்னது சுப்ரீம் கோர்ட்டில் இதே கவர்மெண்ட்டு 2.1 நோக்கி போயிட்டுருக்கோம், இல்லை வந்துருச்சு. அதுதான் சேஃபான இடம். இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா மக்கள் தொகை வளர்ச்சி வந்து அப்படியே பீக் மாதிரி போயிட்டே இருக்காது, ஒரே டைரெக்ஷனில் போகாது. மக்கள் தொகை வளர்ச்சி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தானாகவே வந்து ஒரு சமநிலை அடைஞ்சு கீழே இறங்கும். அதுதான் வந்து உலகம் முழுவதும் இருக்குது. அப்போது நம்ம எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடும் யூபியும் பீகாரும் அந்த ஃபர்டிலிட்டி ரேட்டில் ஒரு ஈக்குவாலிட்டி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், குழந்தை பெரும் விகிதம். அப்போ ஈக்குவாலிட்டி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு மட்டும் இல்லை, நீங்கள் டெவலப் பண்ணுங்க உங்கள் இதை. இப்போ தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து எல்லா விதமான இண்டிகேட்டர்ஸ், அதாவது குறியீடுகள், ஹெல்த் குறியீடு. இப்போ மதர் மார்டாலிட்டி ரேட்னு இருக்குது, MMR. அப்படின்னா குழந்தை பிறக்கும்போது பெண்கள் இறக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாடு, கேரளா. அதே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த 4 ஸ்டேட்டில். பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் வந்து அது யார் நித்தி ஆயோகே சொல்கிறாங்க. நித்தி ஆயோகுடைய ஒரு ரிப்போர்ட்டில் வந்து 19 மாநிலங்களில் வந்து பொது சுகாதாரம் மருத்துவம் பற்றி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் 4-5 வந்து தென்னிந்திய மாநிலங்கள். ஓரளவுக்கு டெல்லி மாதிரி இடங்கள், கேபிட்டல் இந்த மாதிரி சிட்டிஸ், சண்டிகர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். கீழே இருக்கிறது இதே 4 மாநிலங்கள். ஆனால் என்னென்னா இந்த 4 மாநிலங்கள் வந்து அப்போ நீங்கள் ஏன் டெவலப் பண்ணல? உங்களோட டெவலப்மெண்ட் விஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நீங்கள் எல்லாருக்குமான டெவலப்மெண்ட்டு தமிழ்நாடு மாதிரி வந்து சமூக நீதி அடிப்படையில் வந்து ஒரு சமச்சீரான வளர்ச்சி கொண்டு வந்திருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அதை நோக்கி தான் நீங்கள் அவங்களை திருப்பணும். அப்போ ஆனால் என்னென்னா இதில் முக்கியமானது, அந்த மாநில மக்களுக்கு நமக்கு எதிரிகள் கிடையாது. அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கல, நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க. ஒரு நிலப்பரப்பு சமுதாயமாக ஃபியூடல் சொசைட்டியாக வச்சுருக்கீங்க. அதில் வந்து மதவாதத்தை கலக்குறீங்க, மதவாத விஷயத்தை கலக்குறீங்க. அப்போது என்ன ஆயிரும்னா இந்த மாநிலங்கள், இந்த இப்போ ஏறக்குறைய 7-8 மாநிலம் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸு, ஹிந்தி பேசாத வட இந்திய மாநிலங்கள் தான் இவங்களுக்கு பேஸ். இவங்களுக்கு அங்கே தான் இங்கே வந்து இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையெல்லாம் எழுப்பி வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த பிரிவினைவாதம், பிளவுவாதத்தை வந்து மோடியே பேசுகிறார். அப்பப்போ எலெக்ஷன் தேதி நெருங்க அவர் டோனே மாறிடும். எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து அதை என்ஷூர் பண்ணாங்க, அதாவது அந்த பிளவுபடுத்துறதுக்கான ஒரு இதான் நடக்குது. அப்போ என்னென்னா இப்போது பழைய ஒரு கணக்குப்படி என்னென்னா இந்த பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி இது வந்து ஒரு டீலிமிட்டேஷன் பற்றி முன்னாடி ஒரு கணக்கு வந்துச்சு. அதில் வந்து 174 சீட் இருக்குது. இப்போ உங்களுக்கு அது வந்து 324,000 4 மாநிலங்கள். 324 ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து 850 வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு 100 சீட்டு வின் பண்ணால் போதும், 100-150 சீட்டு. அப்போது நீங்கள் வந்து இதெல்லாம் நமக்கு அச்சங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். நீங்கள் வந்து வட இந்திய மாநிலங்கள், ஹிந்தி பேசும் மாநிலங்கள், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி சில இடங்கள். இப்போ பீகாரை வந்து ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டாங்க இந்து முஸ்லீம். இப்போ அப்போ நீங்கள் வந்து அதை மட்டுமே குறி வச்சு நீங்கள் வந்து பெரிய மெஜாரிட்டி பெற்ற முடியும். 2/3 மெஜாரிட்டிங்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாகிடும். 2/3 பங்குங்கிற மெஜாரிட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் தேர்தல் எல்லாத்தையும், உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம், உங்களுடைய
உங்களுடைய வசதிகள், உங்களுடைய அரசாங்க பதவி, அரசாங்க அதிகாரம், நிதி ஆதாரம், இதையெல்லாம் வந்து ஒரு 7-8 மாநிலங்கள் வச்சாலே அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்கள்னு வாய்ஸ் எடுபடுமா படாதாங்க தான் கேள்வி. இப்போவே வந்து நம்மளை வந்து பல விஷயங்களை நிதி நிராகரிக்கிறாங்க. இத்தனைக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். இந்தியாவோட ஜிடிபியில் வந்து 11 நம்மளோட growth ரேட் வந்து 11.9 வந்து இந்தியாவிலே டாப் மோஸ்ட் ஸ்டேட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் ஏன் அந்த மாநிலங்களை நம்ம அந்த மக்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. இந்த பீகார், மத்திய பிரதேஷ் பாவங்களாம் அவங்க பாவம் தான், உண்மையிலே ரொம்ப பெரிய நிலையில் தான் இருக்காங்க ஒரு மெஜாரிட்டி. அப்போ அவங்களே நீங்கள் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு பார்வை இல்லை. எங்ககிட்ட இந்த பார்வை இருக்குது, எங்ககிட்ட இந்த பார்வை இருக்குது, ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷன் இருக்குது, அப்படிங்காக எங்களை வந்து நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போ என்னென்னா இதை கேள்வி கேட்கும்போது என்ன மாற்றிடுவாங்கன்னா, ஒன்று பாருங்க, தென்னிந்தியர்கள்லாம் இப்படி படிக்க மாட்டாங்க, மதராசிஸ்னு ஒன்றா நம்மளை போட்டு தாக்கிடுவாங்க. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று மதவாதத்தை கொண்டு வருவாங்க. இந்த பிரிவினையை வந்து இந்த நார்த் சவுத்துங்கிறது மட்டும் இல்லாமல் இந்து முஸ்லீம்ங்கிறத கொண்டு வரும்போது அங்கே அவங்களுக்கு அதிகம் பலன் கிடைக்குது. இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு, எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் இருக்குது. இங்கே மட்டும் அது எடுபடலைங்கிறது தான் பிரச்சனை. சார், நீங்கள் சொன்னது முக்கியமான பாயிண்ட் சார். மெஜாரிட்டி வந்து இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி அவங்க வந்து எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். நான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுனால லோக்சபாவில் வந்து 2/3 எம்பிக்கள் ஆதரவு இருந்தால் தான் அவங்க பாஸ் பண்ண முடியும் இந்த பில்லையே. இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 360 எம்பிக்கள் இருந்தால் மட்டும்தான் பாஜகவால் பாஸ் பண்ண முடியும். ஆனால் பாஜகவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. அப்போ தெரிஞ்சே அந்த ஸ்ட்ரென்த் இல்லாத பட்சத்தில் தெரிஞ்சே எதற்காக அந்த பில்லை வந்து தாக்கல் பண்ணுறாங்க? இல்லை தெரிஞ்சேங்கிறது 200, அதாவது 200, அதுதான். இப்போ என்னென்னா 294 இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் வந்து 2/3, அதாவது ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அங்கே இருப்பவர்கள் அதில் எது மெஜாரிட்டின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த நம்பரை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பாஜக பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஜக நீங்கள் வந்து இதை செய்ய மாட்டார்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்கள எது வேண்டுமானும் செய்வார்கள் தான் பாஜக. காங்கிரஸ் மேலெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய விமர்சனம் இருந்திருக்கு. காங்கிரஸ் பல விஷயங்கள் காங்கிரஸ் பண்ண தவறுனால தான் பிஜேபி வந்திருக்கு. ஆனால் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு நியாயம் ஒரு இடத்துல பேச முடியுது, ஒரு டயலாக்கான பாசிபிள், பேச்சுவார்த்தைக்கான ஒரு இடம் இருந்துச்சு. நீங்கள் மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவோ நேரு வந்து பெரிய டெமோக்ராட். அவர் அந்த பேச்சு வந்து இந்திரா காந்தி பீரியடில் கொஞ்சம் ஒரு காலத்தில் பிரிஞ்சு பண்ணார், மறுபடியும் உணர்ந்து வந்துட்டாங்க இந்த பக்கம். ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய ஃபுல் நோக்கமே வேறு. அதாவது ஒரு நாட்டுடைய பெரும்பான்மை வாதம் இருக்குல்ல, பெரும்பான்மை என்பது ஒரு ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி, பல கட்சிகள் இருக்கும் ஒரு ஜனநாயகத்தில் பெரும்பான்மை என்பது மத ரீதியாக மதத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்படுவதில்லை. மதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பல சட்டங்கள் வந்திருக்காது. இப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்துக்கு மெஜாரிட்டி அப்போஸ் பண்ணாங்க இந்தியாவில். பல சமூக சீர்திருத்தங்களும் மெஜாரிட்டி அப்போஸ் பண்ணாங்க. அந்த மெஜாரிட்டி கிடையாது. நம்ம சொல்கிறது தேர்தல் மூலமாக அனைத்து தரப்பு மக்களும் ஓட்டு போட்டு, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம், தலித்துங்கள், பிற்படுத்தப்பட்ட இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மெஜாரிட்டி தான் பார்லிமெண்ட். அதுதான் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி. இது லோக்சபாவில் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா டைரக்டாக ஜனாதிபதியோட அப்ரூவலுக்கு அனுப்பிச்சு அந்த மாதிரி பில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணணும். அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல சிஸ்டம் தான். இதில் இன்னும் ஒரு முக்கியமான டேஞ்சர் என்னென்னு நம்ம பேச வேண்டியது என்னென்னா, பல பேர் சொல்லாது. இப்போது 850 சீட் ஆகிறீங்க லோக்சபாவுக்கு, ராஜ்யசபா வந்து 250 தான் இருக்கும். அதில் 12-13 பேர் வந்து நாமினேட்டட். உண்மையிலே 232 என்னமோ தான் ராஜ்யசபா. அப்போ என்ன ஆகும்னா எதிர்காலத்தில் 2 விஷயம் நடக்கும். சில நேரங்களில் வந்து சில பில்லுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் ராஜ்யசபாவும் 400+ கிட்ட வருன்ற மாதிரி சொல்கிறாங்களா சார்? இல்லை, அது இதில் ஒன்றுமே இல்லை. நமக்கு வந்து இப்போதைக்கு லோக்சபா மட்டும்தான் பேசி. இதில் என்ன பிரச்சனை, இந்த பில்லில் எதுவுமே கிடையாது. அப்படி வந்தால் கூட நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து 850 + 200 செய்யுங்கன்னா 1000 பேரில் வந்து மெஜாரிட்டி ஈஸியாக, அதாவது ஜாயிண்ட் செஷன் போட்டு பண்ணுவாங்க. சில இடங்களில் பில் பாஸ் பண்ண முடியும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷன் எலெக்ஷன்றாங்களே, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இதெல்லாம் இந்த 850 சீட்டில் யாருக்கு இருக்குது, அதில் மெஜாரிட்டி இருக்குங்கிறது தான் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் நம்ம வந்து நம்ம கேள்வி எழுப்புவது எல்லாமே இதை பற்றி ஒரு தெளிவுபடுத்த அவங்க கடமை. தேர்தல் கமிஷன் மேலேயும் நம்ம பண்ணுறோம். அப்போ என்னென்னா இதுதான் பிரச்சனை. இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய சட்ட திருத்தம் அதில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன ஃபார்முலான்னு கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டியில் நாங்கள் என்ன அடிப்படையில் இதை செய்ய போகணும் அதை ஏன் சொல்லிட்டு போங்களேன். உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து 1971 சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இதை முன்னாடி பண்ணியிருக்காங்கல்ல, வாஜ்பாய், பிஜேபியோட பெரிய பிதாமகரன் நினைக்கிற வாஜ்பாய் பண்ணியிருக்காரு, இந்திரா காந்தி பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது?
அப்படிங்கிற. இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, அது பில் இருக்குது. டீலிமிட்டேஷன் கமிஷன் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது வந்து அதுவும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் அது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னா, நமக்கு முன்னாடியே தேர்தல் கமிஷன் ஒரு அனுபவம் இருக்குது நமக்கு. தேர்தல் கமிஷன் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படும், தேர்தல் ஆணையர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு 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 வரையறை, ஒரு மெத்தட் வந்து இதை வந்து உருவாக்கணும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்று இருக்குது. ஆனால் அது ரொம்ப வருஷமாக உருவாக்கமே இருந்தாங்க. அதாவது நியமனமாக தான் இருந்துச்சு. அது வந்து யார் ஆளுங்கட்சியோ அவங்க நியமிப்பாங்க, அவ்வளோதான். அதில் ஒரு சீனியரை பார்த்து நியமிப்பாங்க, அந்த மாதிரி சீனியர் இருக்கலாம். பட் என்ன, தேர்தல் கமிஷன் பற்றி இந்த ஒருத்தர் கேஸ் போடுறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு நீங்கள் வந்து இன்னும் வந்து அது எந்த முறையில் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்னும் நமக்கு சட்டம் வரலன்னு சுப்ரீம் கோர்ட்டை நல்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்படி தான் பண்ணணும், அரசியலமைப்பு சட்டமும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் பண்ண முடியும், அவங்க சொல்கிறது லா ஆயிரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதி 3 பேர், இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே வந்து ஒரு அவசர சட்டம் போட்டு பிரதமரும் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தரும் எதிர்க்கட்சி தலைவர் வச்சுட்டாங்க. அப்போ வந்து அப்போவே இந்த கேம் மாறிடுச்சுல்ல, மெஜாரிட்டி 2 இருக்குது, முடிஞ்சிருச்சு. இந்த தேர்ட் அம்பையர் இதெல்லாம் இல்லைல்ல, இதில் வந்து இங்கே வந்து 2 அம்பையருக்கு தான் பவர் அதிகம். அந்த தேர்ட் அம்பையர் வந்து டம்மி தான், அவருக்கு மட்டும் பவர் கிடையாது. அவர் அங்கேருந்து கேமரா பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது, சரி கிரிக்கெட்டில் வர மாதிரி. இன்னொரு அதில் என்ன பிரச்சனை, இப்போ அவங்க மேலே அப்போ நீங்கள் பண்ணுற டீலிமிட்டேஷன் கமிஷனும் உங்களுடைய பார்லிமெண்ட் மெஜாரிட்டி வச்சு கொண்டு போகும்போது நீங்கள் தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான ஆட்கள் வருவாங்க. இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது 2 விஷயம். முன்னாடி டீலிமிட்டேஷன் கமிஷன் சமீபத்தில் நடந்து காஷ்மீர் 2022, அப்போ வந்து அதுக்கான ரஞ்சன் தேசாய் ஆர்வத்தை போட்டு கமிஷன் பண்ணாங்க. அங்கே எப்படி இருந்துச்சுன்னா, ஜம்மு உங்களுக்கு தெரியும், அதாவது ஒன்று ஜம்மு காஷ்மீர் பிரிச்சுட்டாங்க, அது வந்து தனித்தனியாக யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க. இன்னொன்று ஜம்முவில் வந்து முன்னாடி வந்து ஜம்முவில் தான் ஒரு இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாரு, அங்கே தான் இந்த காஷ்மீரி பண்டிட் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. காஷ்மீர் தான் வந்து இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக காஷ்மீர் இருந்துச்சு, காஷ்மீர் வேலி பள்ளத்தாக்கு, காஷ்மீர் பள்ளத்தாக்கு. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் முன்னாடி அங்கே வந்து ஜம்முவுக்கு வந்து 37 சீட்டு தான் இருந்துச்சு. ஓகே, அசம்பிளி சீட்டு சார், அசம்பிளி சீட்டு 37 இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து 46 இருந்துச்சு. இவங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை 6 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஜம்முக்கு 6 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 43 ஆயிடுச்சா, அவங்களுக்கு 1 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 43 47. அதில் வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் உள்ளுக்குள்ளே. 43 47னா அங்கே மெஜாரிட்டி அவங்க ஜெயிச்சா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இழுபறியாக வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற சில கட்சி அங்கே இருக்குது, இந்த பிஜேபி ஆதரவு சில கட்சிகள்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற எடப்பாடி மாதிரியோ அன்புமணி மாதிரியோ அங்கேயும் சில கட்சிகள் வந்து மாநில உணர்வுக்கு நேர் மாறாக இருக்கிற கட்சிகள்லாம் அங்கேயும் இருக்குது. அப்போ என்னென்னா அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து போன தடவை அங்கேயே மெஜாரிட்டிக்கு வேலையிலேயே இப்போ வெள்ளத்தாக்கில் மெஜாரிட்டி வந்ததுனால தப்பிச்சாங்க. ஏன் ஃப்யூச்சரில் வந்து எப்படி ஆகும், அப்போ டெமோகிராஃபியை மாற்றுறாங்க. ஓகே, மக்கள் தொகை அமைப்பு இருக்குல்ல, மக்கள் தொகை இல்லை, மக்கள் தொகை அமைப்பு யார் யார் எந்தெந்த ரீஜன். அதே மாதிரி அஸ்ஸாமில் ஒரு டீலிமிட்டேஷன் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முஸ்லீம்ஸ் அதிகமாக 34% மேலே இருக்காங்க அஸ்ஸாமில். முஸ்லீம்ஸ் 34% இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு மெஜாரிட்டியாக வர முடியாதவருக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கணக்கு நம்ம பெட்டர் இல்லை. ஸோ இவங்க பண்ணுற டீலிமிட்டேஷன் எப்படி இருக்குங்க நமக்கு சந்தேகம் இருக்குது. எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் செய்வது எதுவுமே வந்து நம்பிக்கையின்மை ஒன்று இருக்குது. ஓகே, இந்த பிஜேபி மேலேயோ பாபரி மசீதை இடிக்க மாட்டோன்னு சொன்னாங்க, அது வந்து வாஜ்பாய் கூட பேசினார். அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கிண்டலாக பேசுவார், நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷில் ஆர்த்தி எடுக்க போகிறோம் சொல்கிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க, அவங்க எல்லாமே தெரியும். அஷூரன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறாங்க, போய் இடிக்கிறாங்க. அப்புறம் வந்து குஜராத் கலவரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இவர்களை நம்பி வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு. இவர்களை வரலாறு அப்படிப்பட்டது, அதனால தான் நியாயமான ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது சார். ஆனால் இப்போ இந்த விமன் ரிசர்வேஷன் பில் இருக்குல்ல சார், அது 2023 வந்து மசோதா தாக்கலாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஏன் சட்டமாக மாறல அப்படின்னா, டீலிமிட்டேஷன் முடிஞ்சா மட்டும் தான் ரிசர்வேஷன். அது அதேமாதிரி எல்லா கட்சிகளும் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னு, அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அது அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அந்த மசோதா எதுக்கு சார் கொண்டு வராங்க? இப்போ மசோதா கொண்டு வரல, இது மசோதா இல்லை. நாங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு காரணம். நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, அந்த சட்டப்படி, அந்த திருத்தப்படி, அந்த ஆக்ட் படி டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து பெண்களுக்கு அதிக இட ஒதுக்கீடு கொடுக்கணும்
அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் யாருக்கும் அதாவது பெண்கள் இடஒதுக்கீடு வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. லல்லு பிரசாத் இவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா, பெண்கள் அதெல்லாம் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடம் வேணும். இப்போ இவர் அகிலேஷ் கூட வந்து முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் வாங்குறாரு. ஆனால் அது ஒரு ஒருமித்த கருவித்து வந்து இப்போதைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். 33% இடதுசாரிகள்லாம் இப்போ சொன்னாங்க, இப்போதைக்கு கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் இதில் வந்து யார் எதுக்குறாங்க? அதை விமென்ஸ் ரிசர்வேஷன் யாருமே உனானிமஸாக பாஸ் பண்ணது, ஒருமித்த கருத்தோடு பாஸ் பண்ணப்பட்டதை. இதை எப்படின்னா இது கொண்டு வரதுக்கு காரணம் அந்த பில் இல்லை, அது வந்து முன்னாடி இருக்குது. இது பண்ண பிறகு இதை ரெண்டு லிங்க் பண்ணும்போது இதை எதிர்த்திங்கன்னா இவங்க எதுக்காக நியாயமாக எதுக்குறாங்கன்னு மக்கள்கிட்ட போய் பேச மாட்டாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற மோடி பேசுகிறாரு. மோடி பேசுனா அப்படியே கிளிப்பிள்ளை மாதிரி எடப்பாடி பேசுகிறாரு. கொஞ்சமாக பேப்பர்லாம் படிப்பாரான்னு தெரியல, யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. அதுக்கு யாருமே எதிர்ப்பு இல்லை. ஏன் அதை டீலிமிட்டேஷனோட பண்ணுறீங்க? இப்போ இருக்கிற 543 உங்களை வந்து ஒரு 33% கொடுக்குறது யார் தடுத்தது? யாரும் தடுக்கல. இப்போ 2024 கொண்டு வந்திருந்தா இன்றைக்கி வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்திருந்தா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பில்லு கூட சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது 33% ரிசர்வேஷன். ஸோ இது லிங்க் பண்ணுறது 2-3 விஷயங்கள். இதை வந்து டீலிமிட்டேஷனையும் விமென்ஸ் ரிசர்வேஷன் ரெண்டையும் வந்து கிளப் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு ஏமாற்று வேலை. நல்லா தெரியுது. அது ஓப்பனாக பிரதமர் வந்து பார்லிமெண்ட்லேயே பேசுகிறார், நீங்கள்லாம் எதிரிகள்னு. அப்பட்டமான போய் இது. அதே மாதிரி இப்போ எடப்பாடியும் தான் நேராக அதே அப்படி திருப்பி இது பண்ணுறது. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வந்து பேப்பர்லாம் படிச்சிருக்க மாட்டார் போது யாரும் எதுக்கல. இன்னும் ஒன்று அவசரமாக ஏன் பண்ணுறீங்க? அவசரமாக பண்ணுறதுங்கிறது எஸ்ஐஆரும் அப்படி தான் பண்ணாங்க. நம்ம வந்து இப்போ இதில் என்னென்னா, நம்ம டீலிமிட்டேஷன் வேண்டான்னு சொல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன் நல்ல டிமாண்டு நியாயமான. இப்போது இன்னும் ஒரு வாதம் வருது, சில தொகுதிகள் வந்து 25 லட்சம் பேர் இருக்காங்க, 30 லட்சம் பேர், அதெல்லாம் உண்மைதான். அதில் என்ன இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய தொகுதி இருந்தாலும் எம்பி வந்து போய் அந்த மக்களுக்கு வந்து நேரடியாக வந்து பண்ண போதும். அவங்க சட்டம் இயற்றுறது தான். உண்மையிலே மாநில அரசுகள் தான் இதை வந்து பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து அதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பிரிங்க. அதை நம்ம வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ஒரு 30 லட்சம் பேர் இருக்கிறத வந்து நீங்கள் பிரித்து இது பண்ணுங்கள். அதை நீங்கள் எதுவுமே ஓப்பன் இல்லை. நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட மெத்தட் என்ன, நாங்கள் என்ன பண்ண போகிறோம். எனக்கு 25 லட்சம் பேர் ஒரு கான்ஸ்டியூஷன் தானே. ஒரு எம்பிக்கு வந்து எலெக்ஷனில் போகிறது வர்றது எல்லாமே பிரச்சனை தான். ட்ராவல் பண்ணுறது, மக்களை போய் பார்க்கறது. ஆனால் எம்பிக்களோட வேலை அது கிடையாது. மத்திய அரசு, மாநில அரசுகள், எம்எல்ஏக்களுக்கு தான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம் ஆமாம், அது ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ என்னென்னா, அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக சிஸ்டத்தையும் மாற்றி, இந்தியாவோட கூட்டாட்சி முறையை மாற்றி, ஒரு பகுதி மாநிலங்களுக்கு மட்டும் அவ்வளோ இடங்களை கொடுப்பது வந்து இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் வந்து இதை மாற்றவே முடியாது. இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதை நீங்கள் மறுபடியும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா 850 சீட்டு அங்கே இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக சீட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது. அப்புறம் பொலிட்டிக்கல் பிரச்சனையாயிரும், அரசியல் பிரச்சனையாயிரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கூட்டாட்சி முறைக்கும் இந்திய குடியரசு என்பதற்கும் எதிரான ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்துட்டீங்க. இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஒன்று இப்போயே ரிவர்ஸ் பண்ணிடலாம். வந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் இப்போவே நம்ம பண்ணும்போதே பக்காவாக பண்ணிடணும். இந்த நியாயமான ஒரு 1971 இருந்த அதே நியாயங்கள் இன்றைக்கி இருக்குல்ல, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்ததுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன், அதாவது லேட்டஸ்ட் சென்சஸ் டீலிமிட்டேஷன்னா, நீங்கள் வந்து உங்கள் உத்தரப்பிரதேச, பீகார், ராஜஸ்தான் ஓரளவுக்கு முன்னேறிருக்காங்க. பீகார் இதையெல்லாம் ஏன் ஒரு பின்தங்கிய மாநிலமாக வச்சுருக்கீங்க? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. நீங்கள் அந்த மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து அவங்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து கம்மி பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே தமிழ்நாடு எல்லாமே வந்து ஒரு 2 இல்லை 1.3 கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணால் ரொம்ப நியாயமாக இருக்கும். சார், இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல வேகமாக கொண்டு வராங்க எல்லா பில்லையும் அப்படின்ட்டு, அப்போது அதுக்கு பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் நாங்கள் வேகமாக கொண்டு வரோம் அப்படின்னா, 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு எதுவும் கொண்டு வரவே இல்லை, பெண்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படவே இல்லை, நாங்கள் தான் பெண்களுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வரோம், அதனால தான் வேகமாக கொண்டு வரோம், இல்லை 2029 கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வேகமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அது வந்து அவங்க சோனியா காந்தி எழுதிட்டாங்கல்ல, அதையும் இது லிங்க் பண்ணாதான்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க இந்துவில். அது மட்டும் இல்லாமல் அவசரமாக பண்ணுறதுனால முடியாது, நீங்கள் பண்ணுறதுனால தான் டிலே ஆக போகுது. இன்றைக்கி நீங்கள் டீலிமிட்டேஷனுங்கிறத வந்து பண்ண பிறகு அதை பண்ணுறதுக்கு அது உங்களால் தான் டிலே ஆக போகுது. அது இப்போ ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அந்த டீலிமிட்டேஷன் இல்லை, அந்த சட்ட திருத்தமாக பண்ணிடலாம். டீலிமிட்டேஷனோட லிங்க் பண்ணாமல் இம்மிடியேட்டாக நாங்கள் கொண்டு வரோம். உங்களுக்கு வந்து உண்மையிலே பெண்களுக்கு இப்போ கொண்டு வந்துட்டீங்கன்னா பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கும். அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் ஆகும்போது நம்ம வந்து பண்ணிக்கலாம்ல மறுபடியும். அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கு அதிகமாச்சுன்னா இப்போ யார் தடுத்தது? 2023 பாஸ் பண்ண உடனேயும் ராகுல் காந்தியும் கார்கேயும்
சொல்கிறாங்க 24 எலெக்ஷன்லேயே கொண்டு வாங்க. 24லேயே நீங்கள் நிறைவேற்றுறீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. 3 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் கொண்டு வரது வந்து அதுக்கு இப்போ உள்நோக்கம்னா வந்து இந்த மாதிரி வேற ஒரு பிரச்சனையோட லிங்க் பண்ணுறதுக்காக கொண்டு வரீங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க, பல சட்டங்கள் பாஸ் ஆகிறத பார்த்துருப்பீங்க. இப்போ உண்மையிலேயே இவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க அப்படின்னா 2029க்குள்ளே நிறைவேற்ற முடியும்னு பார்க்குறீங்களா? இல்லை, முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் இப்போ வந்து சென்சஸ் எடுக்கணும். லேட்டஸ்ட் சென்சஸ் அக்கார்டிங் டு லா ஆர்டிகல் 82 வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் அப்படி தான் கணக்கு. அவங்க வந்து எந்த சென்சஸ் சொல்லலை. லேட்டஸ்ட் சென்சஸ் படி தான் ஃபஸ்ட்டு 3 51 61 71 அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு தான் 50 வருஷம் பாய்ச்சி 25 வருஷம் தள்ளி போட்டோம். அப்போ லேட்டஸ்ட் சென்சஸ்னால் நீங்கள் பண்ணியிருக்க 2021, ஆனால் இப்போ வந்து 2026 ஆயிடுச்சு. அது முடியறதுக்கு எப்படி 1.5-2 வருஷம் ஆயிரும். 2028 ஆயிரும். அதுக்கு பிறகு அதை ஒட்டி நீங்கள் வந்து அதை வந்து கணக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் அதை வந்து பெரிய ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த தேர்தலுக்குள்ளே வரணும்னு பார்க்குறாங்க. 2029 தேர்தலில் இவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வட இந்திய மாநிலங்களை வைத்து நமக்கு ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒரு பயம் வந்துருச்சு நமக்கு வந்து மோடி சர்க்கார்லாம் சொல்லி மோடி மேஜிக்லாம் சொல்லி நீங்கள் 400 சொல்லி 240 கொண்டு தரீங்க. 2 மாநிலங்களை வந்து 2 மாநில அரசுகளை நம்பி தான் அரசாங்கம் மைனாரிட்டி அரசு தான் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி தான் தெரியுது. சார், இப்போ இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் என்னென்ன சிக்கல்கள் வரும் சார்? பொருளாதார சிக்கல்கள், அரசியல் சிக்கல், ஆமாம், இல்லை பண செலவுகள், என்னென்ன மாதிரிலாம் எல்லாமே இப்போ என்னென்னா இப்போ ஓரளவுக்கு நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன் படி நமக்கு வந்து ஒரு 39 பேர் இருக்கோம்ல, இந்த 39 குரல் கேட்க மாட்டேங்குதுல்ல. இந்த தென் மாநிலங்களுக்கான பல விஷயங்கள் வந்து வரி வருவாய் 41% ஷேர் பண்ணணும் வரியில் அப்படிங்கிறத வந்து அதை வந்து நியாயமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வரணும், PM3 அக்செப்ட் பண்ணால் தான் காசு கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து இப்போது நம்ம போராடுறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு அங்கே அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அங்கே வந்து நமக்காக நிற்கிறதுக்காக இருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ வந்து அங்கே அந்த வட இந்திய மாநிலங்கள் ஹிந்தி பேசும் ஹிந்தி பேசாத மாநிலங்கள்லேருந்து ஒரு மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா உங்களை வந்து அவங்க வந்து கவனிக்க கூட மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போய் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. இது வந்து என்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரிவினை உருவாக்கும். நார்த் சவுத் அது அடுத்தது வரும் பாருங்களேன். வட இந்தியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு தென்னிந்தியர்கள் எதிர்க்கிறார்கள் சொல்கிறதுக்கான எல்லா இதுவும் கொண்டு வருவாங்க. விமன்ஸ் ரிசர்வேஷனை பெண்களுக்கான இடஒதுக்கீடை வந்து இதோட லிங்க் பண்ணுறவங்க வந்து இதை வட இந்தியா தென்னிந்திய பிரச்சனையாக கூட மாற்றும். அதாவது எப்படி மோடி வந்து பீகாரிகள் தமிழ்நாட்டை தாக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்களோ, ஆமாம், அதே மாதிரி இன்னும் நரேட்டிவ். அந்த மாதிரி அவர் நரேட்டிவ் ரொம்ப வெக்கலாம் பண்ணுவார். ஒரிசாவில் போய் என்ன பண்ணாரு, ஜெகநாத டெம்பிளோட இங்கே இருக்குன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழ் கற்றுக்க முடியல அப்படி இப்படின்னு நடிக்கிறாங்க இங்கே. அப்போ உண்மையிலே தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இதெல்லாம் நமக்கு இது என்னன்னு தெரியும். அந்த நம்ம கணக்கு அது போக வேண்டாம். தமிழ் சமஸ்கிருதம் என்பது வந்து அதுக்கு வந்து எவ்வளோ நிதி 1400 கோடி என்ன ஒதுக்கணும். அது யார் பேசுகிறாங்க? சமஸ்கிருதம் பேசும் மாநிலம் இதாக இருக்கா? இது எல்லா மாநிலத்துக்கும் ஒரு எல்லா மொழிக்கும் ஒரு மாநிலம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டைலக்ட், அந்த வட்டார மொழி இருக்குன்னு ஒரு ஃபுல்லாக மைத்திலின்னு ஒரு மொழி இருக்குது. இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்குள்ளேயே பல மொழிகளை முழுங்கிட்டு தான் ஹிந்தி வந்திருக்கு. உருதுங்கிறது ஹிந்தி, அதாவது ஹிந்துஸ்தானி தான் காந்தி சொன்னது. உருது ஹிந்து அது வந்து ரொம்ப அருமையான ரிச்சான ஒரு மொழி. அதை சுத்தமாக அந்த உருது நீக்கம் செய்யப்பட்ட ஹிந்தி தான், சுத்தமான நெய்யிலால் செய்யப்பட்ட ஹிந்தி மாதிரி இது அந்த மாதிரி. அப்போ என்னென்னா இந்த நரேட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா ரொம்ப டேஞ்சரஸாக போயிடும். இது அடுத்தது அப்படி தான் வரும். இவங்களுடைய போக்கு கடந்த காலம் பார்த்தீங்கன்னா வட இந்திய தென்னிந்தியர்களுக்கான பிரச்சனையாக மாற்றுவாங்க. நல்ல வேளை என்னென்னா காங்கிரஸ், தேஜஸ்வி யாதவ் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நியாயமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு அபாயம் இல்லை. அதான் அந்த மெஜாரிட்டியில் அவங்களுக்கு இப்போது தேஜஸ்வியெல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப கிளியராக ஸ்டாண்ட் எடுத்தால் நல்லது. ஏன்னா யூபியில் வந்து அவங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக நிறைய சீட் வந்து நிறைய எம்பிஸ் கிடைப்பாங்க. ஆமாம். அப்படி இருந்தும் அவங்க எடுக்கலைன்னா அது ஒரு நியாயமான விஷயம், ஒரு நியாயத்தை பார்க்குறாங்க. ஓகே சார், அப்படிதான் எனக்கு தோணுது. பொருளாதார சிக்கல்லாம் பேசும்போது ஏற்கனவே எம்பிக்களான செலவு அதிகரிக்கும், இன்னும் பொருளாதாரம் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக அதிகமாகும். அதாவது எம்பிக்களுக்கான செலவு இருக்குல்ல, அது வந்து அப்பப்போ உயர்த்திக்குவாங்க. அதில் இடதுசாரி எம்பிக்கள் மட்டும் எப்போவுமே எதிராக ஓட்டு போட்டிருந்தாங்க முன்னாடிலாம். இப்போ எப்படின்னு தெரியல. அப்போ இந்த சம்பள உயர்வு இதெல்லாமே, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல், ஒரு எம்பி வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் கூட போகலாம், ஃப்ரீ ட்ராவல் தான். அப்புறம் வந்து கான்ஸ்டியூன்சி ஃபண்ட் இருக்குது, கான்ஸ்டியூன்சி எக்ஸ்பென்ட் இருக்குது, பல படிகள் இருக்குது. அது வந்து ஒரு 840 பேர்னு பாருங்களேன், அது வந்து செலவு பன்மடங்கு ஆகும். அப்போ அந்த செஷன் நடத்துறதுக்கான செலவு, இவர்களுக்கான அக்காமடேஷன். டெல்லியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எம்பிக்களுக்கான குவார்ட்டர்ஸில் வந்து பெரிய பெரிய பங்களா இருக்கும்.
அது வந்து நல்ல வெள்ளை கலர், ரொம்ப வெள்ளை மாளிகை மாதிரி இருக்கும். பெரிய வீடுகள், ஒன்று ஒரு 6-7 ரூம் இருக்கும், ஹால்லாம் இருக்கும். அது ரொம்ப சீனியர் எம்பிஸ் கொடுப்பாங்க. அதில் பார்த்து இடம் பத்தலைங்கிறதுக்கு தான் விபி ஹவுஸ் அப்படிங்க. அங்கங்கே வந்து சவுத் பிளாக், அந்த சவுத்து ஏதோ ஒரு 2-3 இடங்கள் இருக்குது. பல இடங்களில் பிரித்து போடுங்க. இந்த 840 பேருக்கு இங்கே இடம் கண்டுபிடிக்கணும் வேறு. சீட்டு பார்லிமெண்ட்டை கொடுத்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு தங்குறதுக்கான இப்போது பன்மடங்கு செலவு அதிகமாகும். இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்கு? தேவையில்லைல்ல. முன்னாடியே வந்து உங்களுடைய செலவினங்கள் வந்து அதிகமாகுது, நாங்கள் கவர்னன்ஸ், நாங்கள் வந்து செலவை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் செலவு அதிகமாக்குற வேலை தானே பார்க்குறீங்க. ஸோ ஒரு பக்கம் செலவுகள் அதிகமானாலும் இன்னொரு பக்கம் இந்த டீலிமிட்டேஷன் வந்து நியாயமாக நடந்தால் ஓகே தான். அப்படிதான் எல்லாருமே ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ நம்மள நல்ல டிமாண்ட் ஃபேர் டீலிமிட். எனக்கு வந்து 71 வச்சு நீ பண்ணு. நம்ம மக்கள் தொகைகள் வந்து ஓரளவுக்கு சமமான நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து ஃபேரு அன்ஃபேர்னு கிடையாது. நீ என்னுடைய மக்கள் தொகை 71 இருந்த மக்கள் தொகையிலேருந்து நான் வந்து 3 கோடி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? ரொம்ப போனால் வந்து ஒரு 4 கோடி இருக்கும். ரொம்ப பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் உங்களுடைய இது வந்து பல மடங்கு, 2 மடங்கு 3 மடங்கு ஆகுதுல்ல. அப்போது அது வந்து அப்போ நீ சமநிலைப்படுத்துறது என்பது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து வளர்ச்சியில் காமிங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாடு மாதிரி, கேரளா மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபட்ட வளர்ச்சி திட்டம் அப்படின்னா சமூக நீதி, எல்லாருக்கும் பொதுத்துறையில் இடஒதுக்கீடு, கல்வி, மருத்துவம், அதுக்கான கட்டுமானம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் நமக்கு. இப்போ யூபி நமக்கு பாவமாக இருக்கும் உண்மையில். அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு டவுனை விட்டு யூபிலேயோ ராஜஸ்தான் இந்த ஏரியாலாம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வெளியே போனீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். சில டவுன்ஸ் தான். ஆனால் தமிழ்நாடு பார்த்துங்க, தமிழ்நாடு வந்து மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட்டு அதிகமாக. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரே உதாரணம் சொல்கிறேன். இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள அடுத்த டவுன் வந்துடும். அங்கங்கே இப்போ வந்து வரிசையாக ஹோட்டல்ஸ் வந்துருச்சு எல்லா இடத்துலையும். இப்போ வந்து உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. அது எதனாலன்னா, இது ஒரு சமச்சீரான ஒரு வளர்ச்சி நகரமயமாக இருக்குது. அங்கே வந்து இன்னும் ஃபியூடலாக தான் இருக்குது. நிலப்பிரபுத்துவ சமுதாயம் தான். இன்றைக்கி வந்து பழைய கிணறு, அதை எல்லாம் தண்ணி எடுக்கிறவங்க, அது ஒரு 1000 பேர் போய் ஒரு கிணத்துக்குள்ள தண்ணி எடுக்கிற சீன்லாம் பார்த்துருக்கேன். நான் நேராகவே பார்த்துருக்கேன். நான் ராஜஸ்தான் பக்கத்தில் பழைய காலம் ரொம்ப அழகாக இருக்கும். கல்லில் கிணறு வந்து அப்படியே அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, ஸ்டெப் வெல். ஆனால் ஸ்டெப் வெல்லை நம்பி தான் இன்றைக்கி இருக்காங்க பல இடங்களில். அங்கே வந்து பாவமாக இருக்கும் அவங்கள மக்கள் பல 100. அதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. யார் வேண்டாம்னு சொல்கிறது? காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் நீங்கள் ஏன் உங்களை வளர்ச்சி பாதையை வந்து மாற்றி இந்த மக்களை முன்னேற்றி அவர்களுடைய ஃபர்டிலிட்டி வந்து ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் எழாது. எல்லாமே கடைசியில் என்னென்னா, சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சமூகத்தில் வந்து அந்த சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அது எம்பி சீட்டாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ சீட்டாக இருந்தாலும். இன்னொரு டேஞ்சர் என்ன தெரியுமா? இந்த அது வந்து யாரும் பேசலை. அசம்பிளி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்து அசம்பிளி டெலிமிட்டேஷன் வரும். அது வரும்போது யூபியில் வந்து ஒரு 600-700 எம்எல்ஏஸ் வந்துடுவாங்க. அப்போ என்ன, மக்கள் தொகையோட எம்பி எம்எல்ஏ தொகை கூட அதிகமாகிடும். கரெக்ட். விளையாட்டு சொல்கிறேன். ஆமாம் சார். பட் என்னன்னா, இது வந்து அப்போ இதை வந்து நீங்கள் எதோட வளர்ச்சியோட லிங்க் பண்ணி பார்க்கணும். ரைட் சார். வறுமை ஒழிப்பது, பொருளாதார வசதி செய்யுது, வேலைவாய்ப்பு அளிப்பது, பாப்புலேஷன் கண்ட்ரோலுங்கிறது எல்லாமே லிங்க் டு டெவலப்மெண்ட் தான். ரைட் சார். அப்போ வந்து இந்த பிரச்சனைகள் வரவே வராது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஏற்றத்தாழ்வை அதிகமாக்க எல்லாமே பிரச்சனையாக தான் வரும். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்களோட ஆழமான கருத்துக்களை எங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.